காங்கிரீட் எல்லாம் போட்டு வைக்கிறான். நீ தப்பித்தவறி வெளியே வீட்டுக்குள்ளே வந்துடாத, அப்பனாலும் சரி அம்மானாலும் சரி. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு பேயாத தாண்டி மறு என்பது அவனுக்கு தெரியாது. உற்சாகமாக கையெழுங்க. போலி அடக்குமுறைகள் இனி அது நமக்கு கிடையாது. நமக்கு இல்லை, நமக்கு உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு, நான் என்ன செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. உன்னை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாதான், நீ பதறாத, நான் இருக்கிறேன் என்கிறார். கையை தட்டுங்க. அடுத்த நெக்ஸ்ட் லைன் டப்பு டப்பு நடு. எப்படி? வஞ்சகர்கள் பகை உனக்கு ஏற்படுத்தினால், உன்னை பகைத்தாலும், வாரா வினை, அதை வரக்கூடாத வினையெல்லாம், எல்லா அம்புகளும், எல்லா ஓத்திரங்களும், எல்லா தரித்திரம், எல்லா வகையான போர்களும் உனக்கு வந்தாலும் நெஞ்சே நீ கலங்காத, ஏன்னா நான் உங்க கூட இருக்கிறேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அடுத்த வரி, அடுத்த வரி. அடுத்து என்ன சொன்ன? வினை மேல் வினை. பாவத்து மேல பாவம், சாபத்து மேல சாபம், பிரச்சனை மேல பிரச்சனை, நோய்க்கு மேல நோய், கலக்கத்து மேல கலக்கம், பயத்து மேல பயம் வந்தாலும் என்ன? அடுத்த லைன். பெண் சாதி பிள்ளைகள் உனக்கு சத்ருவானால். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, பொண்டாட்டி சொல்லுவாங்க, யோபுக்கு பொண்டாட்டி சொன்னா, நாண்டடி செத்து போடா. அதே மாதிரி ஓம் பொண்டாட்டி சொன்னாலும், ஓம் பிள்ளைகளும் உனக்கு சத்ருவா ஆனாலும். அடுத்த லைன். மனையோடு உன்னுடைய வீடு கொள்ளை போனாலும், உன் நகை நட்டெல்லாம் போனாலும். அடுத்த கட்டம். வானம் இடிந்து விழுந்தாலும் நெஞ்சே நீ கலங்காது. சூப்பராக எழுதி வச்சிருக்கிறாரு தினகரன். இப்போ தினகரனுக்குள்ளே இருந்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இல்லையா? ஒரு சம கையை தட்டுங்க. அடுத்த லைன். நெக்ஸ்ட். பட்டயம் பஞ்சம் வந்தாலும். பட்டயம் என்றால் யுத்தம். யுத்தம் வந்தாலும், அதை தொடர்ந்து பஞ்சம் வந்தாலும். உன்னை வாசிக்க சொன்னா வாசிச்சுட்டு எப்போ வாசி வாசின்னு சொல்லணுமா? அதிகமாக பாடு நோவு மிகுதியா வந்தாலும், அது யுத்தம் வந்தாலும் என்ன வரும்? பஞ்சம் வரும், பாடு வரும், அது மிகுதியா வரும். உன்னால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஒத்திரங்கள் வந்தாலும், மட்டில்லாமல் வறுமை. அரிசியை நீ பார்க்க முடியாது, தண்ணியை குடிக்க முடியாது, தண்ணியை பார்த்தாலும் குடிக்க முடியாது, எல்லாம் புழுக்கள் வரும். உற்சவமாக கையை தட்டலாம். அப்படி வந்தாலும், உன்னுடைய மனுஷர் சொந்தம் பந்தம் எல்லாம் உன்னை கைவிட்டாலும், நெஞ்சே நீ கலங்காத, ஏன்னா நான் இருக்கிறேன். நான் என்ன? ஆண்டவர். உற்சாகமாக கையை தட்டி. நெக்ஸ்ட். கள்ளன் என்று பிடித்தாலும், உன்னை கள்ளன், இவன் கள்ளன் என்று உன்னை யாராவது சொன்னாலும், இல்லை பிடித்தாலும், கையில் விலங்கு போட்டாலும். நெக்ஸ்ட். உன்னை சிறையில் போட்டு உன்னை அடித்தாலும், வெள்ளம் புரண்டு ஜலப்பிரளயம் வந்து தலைக்கு மேலே வந்தாலும், நெஞ்சே நீ கலங்காது. அதாவது ஜலப்பிரளயம் வரும். நானே சொல்லியிருக்கிறேன், 40 வருடங்களுக்கு முன், அது அன்னைக்கு 40 நாட்கள் ஜலப்பிரளயம் வந்தது போல தமிழ்நாட்டிலே ஜலப்பிரளயம் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இல்லை, அது வரும், வந்தே தீரும். அப்படி வந்தாலும், மலை பெயர்ந்து கீழே வந்தாலும், நீ ஒன்றுக்கும் கலங்காத. அல்லேலூயா. அடுத்து முடிஞ்சா? சின்னத்தனம் எண்ணினாலும், நன்மை நீ பிறருக்கு செய்தாலும், அவர்கள் உனக்கு தீமையை வருஷித்தாலும், பின்ன பேதகம் பொய் பழியை எல்லாம் உனக்கு மேல அவங்க சுமத்தினாலும், பிசாசு வந்து உன சூடு உண்டாக்கினாலும், அணப்புனா சூடு, அது கட்டி பிடிச்சா ஒரு அணப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பே வந்து உன்னை கட்டி பிடிச்சாலும் நீ கவலைப்படாத, நெஞ்சே நீ கலங்காத. ஒரே வார்த்தை தான், நெஞ்சே நீ கலங்காது. ஏனென்றால் உனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று சொன்னால், வெடிகுண்டு உன் தலையில் விழுந்தாலும் அது பூமலையாய் பொழியும். உங்களுக்குள்ள தேவன் இல்லைன்னா இங்கே பணம் தான். இப்போ தேவனோடு இருக்கிறவர்கள் கர்த்தரோடு நடப்பார்கள். எப்படி? ஐஸ்வர்யமாக, ஆசீர்வாதமாக. அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் முறைப்படி கழுவப்பட வேண்டும். முறைப்படி. எல்லாரும் முறைப்படி கழுவ மாட்டாங்க. யாருக்குன்னு சொல்லுகிற பிரமாணம் உன்னிடத்தில் இல்லை என்றால், நியமங்கள் உன்னிடத்தில் இல்லை என்றால், நீ என்னிடத்தில் இல்லை.
என்னுடைய பிரமாணம் உன்னிடத்தில் இருக்குன்னு சொன்னால் நான் உன்னிடத்தில் இருக்கிறேன்னு தான் அர்த்தம். உற்சாகமாக கையை தட்டலாம். பிரமாணத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நோவா முதற்கொண்டு, ஆதாம் முதற்கொண்டு, ஏவாள் முதற்கொண்டு, ஆபிரகாம் முதற்கொண்டு, யாக்கோ முதற்கொண்டு, ஈசாக்கு முதற்கொண்டு, தாவீது முதற்கொண்டு எல்லாரையும் சாலமோன் முதற்கொண்டு அப்படி நடத்தினார். பிரமாணத்தின்படி நடத்தினார். இனி உங்களை பிரமாணத்தின்படி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை பிரமாணத்தின்படி நடந்தால் உங்களுக்கு சாவே இல்லை. அவர் வரும்போது நம்ம போகிறோம். அதான் டைமிங், வேறு ஒன்றும் டைமிங் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 2000 முடிஞ்சு அடுத்த ஆண்டுக்கெல்லாம் போக முடியாது. உலகமே இராது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அதையும் 4 சொல்லியிருக்கிறேன். 2083. இப்போ இந்த கைரேகை பார்க்குறவன் நம்புவீங்க, சாஸ்திரம் சொல்லணும்னு நம்புவீங்க, ஜாதகம் பார்க்குறவன நம்புவீங்க. ஆனால் தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா தீர்க்க தரிசனம் இல்லாத நாடும் சீர்கட்டு போகும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் சில ரகசியம். தமிழ்நாடு நடந்த அரசியலுக்கு நான் சொல்லுகிறேன் சில காரியங்கள். அதாவது இந்த ஊழியம் கட்டப்படுவதற்கு, இந்த பில்டிங் கட்டப்படுவதற்கு ஒரு வகையில் மறைந்து போன முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு காரணமாகும். என்னை காவல்துறை என்னை தேடி வருகிறது, என்னை பிடித்து கொள்வதற்கு. என்றால் உண்மை எழுதினேன் புத்தகத்தில். அது மத பிரச்சனையாக மாறி என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட்டமும் தேடி விட்டது. எல்லா மத பிரிவினரும் என்னை கொல்றதுக்கும் தேடினாங்க. ஒரு பக்கம் காவல்துறை, ஒரு பக்கம் மதங்கள், ஒரு பக்கம் உயர் அதிகாரிகள், கொஞ்சம் ரவுடிகள், கொஞ்சம் துன்மார்கள். கையில் கிடச்சா சொல்லுவோம் உப்பு மாவுக்குண்டான அவனை. ஜேபிஆரை கையில் கிடச்சா உப்பு மாவுக்குண்டான அவ்வளோ கோபம். அதை படித்தா அந்த புத்தகத்தை மறுபடியும் நான் வெளியிடுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, திமிரில் உச்ச கட்டம். நான் வெளியிடுவேன், மறுபடியும் வெளியிடுவேன். அதான் சத்தியமான புக்கு. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அப்படி இருக்கையில் நாங்கள் ஓடி 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 மறைஞ்சிருந்த காலம். தாவீதை போல் யாக்கோ போல் ஓடி ஓடி ஒளிந்திருந்தால திடீர்னு சொன்னார், நீ ஜெயலலிதாவுக்கு ஒரு மனுவை போட்டு மீதிக்காரன் நான் பார்த்துக்கிட்டேன்னு ஆர்டர் சொன்னார். நான் ஒரு மனுவை போட்டேன். மனுவை போட்டு நான் ஆக்ஷன் எடுத்தாச்சு. ஆல் கேசஸ் இம்மிடியட்லி விட்ரான்னு போட்டார் ஜெயலலிதா அவர்கள். எல்லா வழக்குகளையும் விட்ரா பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் என் பேரில் வழக்கு விட்ரா பண்ணுங்க. ஒரு போஸ்ட் கார்டை சைஸில் போட்டாங்க. காவல்துறை அப்படி ஸ்தம்பித்து போனது. காவல்துறை ஜேபிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. எங்கே போயிருக்கிறான், அங்கே போயிருக்கிறான். நான் போகல, போனது என் தேவன். உற்சாகமாக கையை தட்டுங்க. அவர் உத்தரவு போட சொன்னால் அப்படி தான் போட்டார். அப்புறம் இதே கடையில் காவல் நிலையத்தை உதவியாளர் வந்தார். நாங்களும் அந்த ஊரை விட்டு ஒழிச்சு ஓடணும். நாங்கள்லாம் ஊருக்கு திரும்பி வந்தோம். வந்த உடனே இந்த கட்டுறதை முன்னாடி ஒரு 300 பேர்கிட்ட கூட்டிகிட்டாங்க. ஜேபிஆரை அவங்க தான் போலீஸை வர வச்சாங்க. அவர் என் தோள் மேலே கையை போட்டு சொடுக்கூட்டு இந்த மாதிரி ஜனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த சொறி பயல்கள், அவர் சொன்னதை அப்படியே சொல்லிடுறேன், இந்த சொறி பயல்கள் உன்னை என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், நீங்கள் உள்ள போங்கய்யா இன்னும் சொல்லி எங்களை உள்ளே அனுப்பிட்டு அவங்களெல்லாம் துரத்தி அடித்தார்கள். உற்சாகமாக கையை தட்டு. அதான் கர்த்தருடைய ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. எல்லா ஊழியர்களோட அதிகமான பாடுகளோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அங்கிருந்து ஊழியம் ஆரம்பமாகிவிட்டது. உற்சாகமாக கையை தட்டலாம். இப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டுமானாலும் எந்த முதலமைச்சர்கிட்டையும் அவர் போவார். அவர் தான் உத்தரவு போடுவார், அதை செய் இதை செய். அடுத்து 2வது, கலைஞர் அவர்கள் பிஜேபியோட தொடர்பு வைத்திருந்தார்கள். ஒரு தீர்க்க தரிசன கடிதம் எழுதினேன், ஒழுங்காக விட்டு விலை காங்கிரஸோட வச்சுட்டுனாச்சு. அப்படியே அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு அதன்படியே அவர் மாறினார். இல்லையிலே உற்சாகமாக கையை தட்டுங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். ஏன்னா ராஜாக்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் தீர்க்க தரிசியாக வைத்தேன் என்று அவர் சொன்னதனால் அதை நடப்பித்து காண்பித்தார். 3வது காரியம், அன்னைக்கு 3 ரூபாய் அரிசி வித்துண்டிருந்தது. அப்போ கலைஞருக்கு ஒரு கடிதம், கலைஞர்கிட்ட ஒரு கடிதம், பதில் இல்லை, வரல. அப்புறம் செயற்குழு உறுப்பினர் ஒருவர் இருந்தார், கடந்த தேர்தலில் எம்பி தேர்தல் நின்று தோற்றவர், அது என்னுடைய விசுவாசி தான். அவர் போய் சொன்னார், இப்படி ஜேபிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு படி அரிசியை 1 ரூபாய்க்கு விற்கணும்.
இல்லைன்னா இலவசமாக கொடுக்கணும். அவர் 3 ரூபாயை மாற்றி 2ஆக மாற்றினார், அடுத்து 1ஆக மாற்றினார். ஜெயலலிதா அம்மா வந்து இலவசமாக மாற்றினார். ஆட்சி அதிகாரம் அங்கே கொடுக்கப்பட்டது. உற்சமாக கையை தட்டுங்க. சொல்லி செஞ்சார் தேவன். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கடிதம் ஜெயலலிதா அவர்களுக்கு, மதுபான கடைகளை மூடாவிட்டால் இனி தமிழகத்தை நீ ஆள முடியாது. அதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டாரா இல்லையா? உற்சாம கையை தட்டுங்க. செஞ்சு முடிச்சுட்டாரு. இதெல்லாம் பத்திரிகையில் எழுதின, கிறிஸ்தவ பத்திரிகையில் எழுதின தீர்க்க தரிசனங்கள் கூட. அப்போ ராஜாக்களுக்கும் அப்படி தான். மோடி ஆட்சிக்கு வரமாட்டான், பிஜேபி எப்படி டெல்லி ஆளும். நான் எழுதினேன், தேசத்தை தேவன் துன்மார்க்கர் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்படியே ஒப்பு கொடுத்தாரா? 2 முறை 3 முறை அப்படி தான் போகும். இனி எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் இந்தியாவை ஆளுன்னு நினைச்சே பார்க்காதீங்க. ஏன்னா அவரான் சொன்னது, தேசத்தை நான் இப்படிப்பட்டவர்கள்ட்ட ஒப்படைத்தேன் என்று. அப்போ என்ன நடக்கும்? அழிவுதான் நடக்கும். வசன பஞ்சம் உண்டாகணும். அது பெருகிட்டு தானே இருக்கு. ஏன்னா உலகம் முடிய போகிற என்ற காரியத்துக்காக ஆண்டவர் இந்த 25 வருடமாக நடத்தி வந்த காரியங்களை சொல்லுகிறேன். ஆகவே இப்படி தான் வரும். ஆனால் தமிழகத்தில் கிறிஸ்தவ ஆளுவான்னு சொல்லியிருக்கிறார். ஆளுனா அந்த பிஜேபி கட்சி இங்கே கால் ஊன முடியல. ட்ரை பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அவை தீர்க்க தரிசனங்கள் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது பெருமையாக சொல்லலை, நீங்கள் மனம் திருந்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நாளைக்கு திருந்தா, நாளை கழிச்சு திருந்தாலும் பார்த்தா நீ செத்தாக தான் திருந்து வேணும்னா என்ன பண்ண முடியும்? உன் பாவ அக்கிரமங்களை அகற்றிவிடு. அதான் நீ பரிசுத்தமாய் இரு என்று சொல்லுகிறார். பிரமாணத்தை உட்கொள்ள என்று சொல்லுகிறார். பிரமாணத்தின்படி நடை என்று சொல்லுகிறார். எத்தனை முறை சொல்லணும். ஆனால் ஒருவர் கூட கிடையாது. நான் இவ்வளோ கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுகிறேன், ஒருவராது பாவ நிவாரண பலி செலுத்தியோ, ஒரு சிலரை தவிர, இந்த நான் இவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன் என்னை பரிசுத்தம் பண்ணுங்கன்னு ஒருத்தம் முன்னோர்லாம்ல. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிலர் வந்திருக்காங்க, மற்றபடி கிடையாது. அப்போ இன்னும் பாவியாக வாழணும் நினைப்பா. பாவத்தை போக்கினால் மட்டுமே நீ மீதியாயிருக்க முடியும். இல்லையென்றால் ஒன் பிணங்களையும் நாய்களும் பட்சித்து இழுக்குகிற விலங்குகளும் தின்னும் தின்னும் தின்னே தீரும். உற்சமகையை தட்டுங்க. அவை கடுமையான பஞ்சங்கள் உண்டாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக கீழ்த்தளத்தில் ஊழியம் நடக்கும். கீழ்த்தளத்தில் அப்போ சொன்னார், ஏதோ ஒரு சினிமா படம் நான் பார்த்தேன். அந்த காலத்தில் ஒரு துன்மார்க்கனை விக்ரம் பிரபு, பிரதான் தெரியும் அவர் விக்ரம் பிரகன்னு, பிரபுன்னு சிவாஜனுக்கா இல்லை பிரபுக்க மகன், ஒரு படம் நடிச்சிட்டான். அவன் ஒரு குற்றவாளியை பிடிச்சி ஒரு அறையில் போட்டு பூட்டி வச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இவனு தாகமாக தண்ணி இல்லாமல் கக்கூஸ் இருக்குல்ல, ஆமாம் யூரோப்பியன் கக்கூஸ், அதுக்குள்ளே தலையை போட்டு நக்கி குடிக்கிறான் தண்ணியை. அதை காட்டி சொன்னார், அது கூட இனி உனக்கு கிடைக்காதுன்னு. அன்றைக்கு சொன்னார், மோத்திர தண்ணி குடிக்கும் காலம் வரும்னு. அவ்வளோ தண்ணீர் பஞ்சம் வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தண்ணி பஞ்சம் வராது. அதுக்கு அடையாளம் என்ன வச்சுட்டார். எத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணி தாகம் எடுக்காது. அதே மாதிரி உங்களையும் வச்சுடுவார். பாலைவனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கலை, தண்ணி குடிக்கல, சாரையம் குடிக்கல, நடத்தினாரா இல்லையா? அப்போ நமக்கு ஆற்று தண்ணி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர்றது, நமக்கு அரிசி பருப்பு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு கேஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு பசிச்சாதான் ஏன் சாப்பிடுவோம், நமக்கு பசியே இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியும்? அவன் சாப்பிடலைன்னா செத்து போயிடுவான், நம்ம சாப்பிடலைன்னா உயிரோடு இருப்போம். ஒரு சமக்கையை தட்டுங்க. அதுக்கு அடையாளமாக தான் என்ன தான் வச்சுருக்கிறாரு. நான் எல்லாம் உனக்கு சாப்பிட்றதே கிடையாது, உயிரோட வச்சுருக்காருல. சாப்பிடாமல் இருந்தால் தான் எனக்கு பலன் ஜாஸ்தி. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டா எனக்கு பலன் குறைஞ்சி போயிடும். ஆனாலும் சாப்பிடுவேன், குறைந்து போகும். பின்ன ஒரு கொரட்டை தூக்கம் போட்டு உடம்பெல்லாம் நெளிஞ்சு இந்த பெரும்பாம்பு அப்படி நெளிகிற மாதிரி நெளிஞ்சால் மட்டும்தான் சரியாயிடும். சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு கோப்பம் ஒருத்தன் கிடையாது. உற்சவ கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆனால் பழக்கி வச்சிருக்கிறார். எதுக்கு? வரப்போகிற பஞ்சம், வரப்போகிற தரித்திரம், வரப்போகிற கொடுமையான நாட்களில் பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான்.
அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு கிடகம், அவரே நமக்கு பாதுகாப்பு. அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும், இருக்க முடியும். அதனால் தண்ணி பிரச்சனை வச்சு பிரச்சனை கிடையாது, உணவு பிரச்சனை, ஜீவொளி பிள்ளைகளுக்கு பிரச்சனை கிடையாது. பசிக்காதுன்னா பசிக்காது, தீர்க்க தரிசனம் நான் சொல்லுகிறேன். ஊரெல்லாம் பசியினால் சாவார்கள், ஆனால் நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டே இருப்போம். தண்ணி தாகவும் எடுக்காது, பசியும் எடுக்காது. உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். உற்சாகமா கையை தட்டலாமா? அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். வாசிப்போம். மீகா 6 அதிகாரம் 14வது வசனம்.